ஸோ இந்த வருஷத்தோட தீம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர் யுவர் கிட்னிஸ் ஓகே, டிடெக்ட் early, ப்ரொடெக்ட் யுவர் கிட்னி ஹெல்த். ஸோ அப்படின்னா என்ன, கிட்னி ப்ராப்ளம் வந்து டிடெக்ட் early அப்படின்னா என்ன மீன் பண்ண வராங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குன்னா எப்படி தெரியும், நெஞ்சு வலிக்குது, இதயத்தில் ஏதோ பிரச்சனையாக இருக்குமோ போய் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இருமல் சரியாக வருது, நுரையீரலில் பிரச்சனையாக இருக்குமா, ஓகே நுரையீரலை பார்த்துக்குவோம். ஒரு கை ஒரு கால் வரல, ஒருவேளை மூளையில் ஏதோ பிரச்சனை இருக்கும், ஸ்ட்ரோக்காக இருக்கும், ஸோ அதுக்கான வைத்தியம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் கிட்னி பிரச்சனைக்குன்னு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எந்த சிம்டம்ஸுமே இல்லை. ஆரம்ப கட்ட நிலையில் கிட்னியில் பிரச்சனை இருக்கும்போது அது எந்த அறிகுறியும் கொடுக்கறது இல்லை. ஸோ ஒரு அளவுக்கு மேலே கிட்னி மோசமானதுக்கு அப்புறம் தான் காலில் வீக்கம் வருது, யூரின் வெளியில் வருது குறையுது, இல்லை மூச்சல் வருது, இல்லைனா சில ரொம்ப பசி குறையுது, இந்த மாதிரியான சில நான் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு கிட்னியை பற்றி யோசிச்சாலே வந்து ஒரு வடிவேல் சாரோட ஒரு ஃபேமஸான டைலாக் தான் ஞாபகம் வரும். கிரி படத்தில் இருக்க வீரபாகு சொல்லுவார், ஒரு மூத்திர சந்தில் வச்சு என்னை கதற அடிச்சாங்கம்மா, சரி ஏன் நீங்கள் திருப்பி அடிக்கல, அதில் ஒருத்தர் என்ன ரொம்ப நல்லவேன்னு சொல்லிட்டாமா அப்படிம்பாரு. ஸோ அந்த கிட்னி வந்து அந்த ரொம்ப நல்லவே மாதிரி எவ்வளவு அடித்தாலும் தாங்கும், அளவே அழாது, அதனால நமக்கும் தெரியறது இல்லை. பட் இந்த கிட்னியை ரொம்ப நல்லவன்னு சொல்றதா இல்லைனா ஒரு ஏமாளின்னு சொல்றதா? ஸோ நம்ம ரொம்ப நல்லவனா இருக்க கிட்னியை ஏமாடி ஆக விடாமல் தடுக்கணும் அப்படின்னா ஆரம்ப கட்ட நிலையிலே கிட்னியில் இருக்க பிரச்சனை நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது, சில டெஸ்ட் பண்ணால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டெஸ்ட்னா என்ன, சின்ன ஒரு பிளட் டெஸ்ட், ஒரு யூரின் டெஸ்ட், பிளட் ப்ரெஷர் கட்டி பார்க்குறது, இது பண்ணாலே கிட்னியில் இருக்க பல பிரச்சனைகளை கண்டிப்பாக நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டா எல்லாருமே எடுக்கணுமா, கண்டிப்பாக தேவையில்லை. சில ஹை ரிஸ்க் குரூப்ஸ் நாங்கள் சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ரத்த அழுத்த நோய் இருக்கு, அதாவது ரத்த கொதிப்பு, பிளட் ப்ரெஷர் கூட இருக்கு, ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம் இல்லையா, இல்லைனா டயபெட்டிஸ் இருக்கு, நீரிழிவு நோய், அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்கு, வீட்டில் யாருக்காச்சும் கிட்னி பிரச்சனை இருக்கு, உடல் பருமன் இருக்கு, இல்லைனா கடைகள்ல இருந்து வலி மாத்திரை நிறைய வாங்கி சாப்பிட்ற ஒரு நபர், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கிட்னி பிரச்சனை வரக்கான வாய்ப்புகள் கூட. ஸோ இவங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டா கூட போதும். இப்போ நம்ம ரவிக்குமார் சார் இங்கே இருக்காங்க, ஸோ அவங்கள வச்சுட்டு ஒன்று சொல்லலாம். இப்போ சினிமா படத்துலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து சேர்ந்து டுவேட் போடுவாங்க, அப்போலாம் ஒரு உறுப்பை காட்டுவாங்க, எந்த உறுப்பை காட்டுவாங்க, இதயத்தை தான் காட்டுவாங்க. ஸோ நம்மளாம் ஒரு இமோஜி அனுப்பணும்னா இப்போ எல்லாம் இந்த கொரியன் ஹார்ட், எல்லாரும் ஹார்ட்டை தான் அனுப்புகிறோம், யாருமே கிட்னியை மதிக்கிறதே இல்லை சார். ஸோ கிட்னியை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இது விடுங்க சார், கிட்னி என்ன வேலை பார்க்குதுன்னு தெரியலாலும் பரவாயில்ல, எங்கே இருக்குன்னு கூட பல பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ நம்மளால எத்தனை பேர் தெரியும். ஸோ இதுக்காக லாஸ்ட் இயர் ஒரு கேம்பெயின் நடத்தணும். ஸோ இப்போ ஹார்ட்னா எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ கிட்னி எங்கே இருக்குது, நம்ம எல்லாருக்கும் 2 கிட்னி இருக்குது, பின்னாடி இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது சொல்கிறதுக்காகவே வந்து ஒரு கேம்பெயினே வந்து இன்டர்நேஷனல் லெவலில் நடத்துனாங்க. இப்போ கிட்னியை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 10ல் ஒருத்தருக்கு கிட்னி நோய்க்கான அறிகுறி இருக்குது அப்படின்னு லேட்டஸ்ட் ரிசர்ச் சொல்லுது. 10 லட்சம் பேரில் 800 பேருக்கு கிரானிக் கிட்னி டிசீஸ் எனப்படுற கிட்னிக்கான நிரந்தர பாதிப்பு இருக்கிற நோய் இருக்குது. அண்ட் 10 லட்சம் பேரில் 150 பேருக்கு வரைக்குமே வந்து டயாலிசிஸ் தேவைப்படுற அளவு கிட்னி மோசமாகுது. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் கிட்னி பிரச்சனை நிறையவே வரப்போகுது. அண்ட் முக்கியமான காரணம் இந்த பிரச்சனைகளுக்குலாம் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுகர் தான். சுகர் கண்ட்ரோலாமல் இருக்கிறனால தான் நிறைய பேர் கிரானிக் கிட்னி டிசீஸ் வருது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டனால தான் கவர்மெண்ட் வந்து நிறைய இடத்துல வந்து டயாலிசிஸ் சப்போர்ட்காகவும் கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம், அதாவது ரீனல் டிரான்ஸ்பிளான்ட், இதுக்கெல்லாம் வந்து நிறைய சப்போர்ட் ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ வி நீட் டு தேங்க் ஆர் கவர்மெண்ட் ஆல்சோ. பட் நம்மளோட ஃபோக்கஸ் என்ன, கிட்னி வந்து மோசமான நிலைமை, அதாவது டயாலிசிஸ் தேவைப்படுற அளவுக்கோ ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு போயிடாம பார்த்துக்கணும் அப்படின்றக்காக தான். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் இல்லையா. ஸோ கிட்னி எப்படி பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல். நம்ம ரவி சார் மாதிரி ஃபிட்டாக இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் வராது. ஸோ டெய்லி கொஞ்சம் ஒரு சம் ஆக்டிவிட்டி, ஸோ செடன்டரி லைஃப் ஸ்டைலேருந்து வெளியில் வர்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட், அடிக்வட் ஹைட்ரேஷன். ஸோ எல்லாரும் எங்கிட்ட கேட்குற கேள்வி, சார் தண்ணி எவ்வளோ குடிக்கணும் சார் அப்படின்றது கேட்டவங்க அப்படின்னா யூஸ்வலி வந்து இது தேவைக்கேற்ப. ஸோ தவிர்க்குது அப்படின்னா தண்ணி குடிக்கணும். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து நிறைய ஓடி இருக்கும், நிறைய வேர்த்திருக்கும், ஸோ நிறைய தண்ணி தேவைப்படும். ஒரு ஏசி ரூம்லேயே இருந்தோம், ரொம்ப பெருசாக வேர்க்கல, ரொம்ப தேவைப்படல, 1 to 2 லிட்டர்ஸ் போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே சம்மர் டைம் வந்துட்டோம், நிறைய வேர்க்கும். இப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்குலாம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிறீங்க அப்படின்னா கையில் எப்பயுமே ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. 3வது, ஸ்மோக்கிங் அந்த மாதிரி எதுவும் ஹேபிட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள், விட்டுருங்க. உங்களுக்கு சுகர் ப்ரெஷர் போன்ற நோய்கள் இருக்குது அப்படின்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சுகர் ப்ரெஷர் நல்லா கண்ட்ரோலில் வைங்க. அது பண்ணீங்க அப்படின்னாலே நிறைய கிட்னி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வரப்போகிறது இல்லை. ஸோ பாட்டம் லைன் முடிச்சிடுறேன், இதுக்கு மேலே நான் போர் அடிக்க மாட்டேன். ஸோ மேக் ஷுவர் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் கிட்னிஸ். டிடெக்ட் எனி கிட்னி ப்ராப்ளம்ஸ் early. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு, கிட்னியில் பிரச்சனை இருக்கா இல்லைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப நல்லவனாக இருக்க உங்கள் கிட்னியை ஏமாளியாகவும் பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். டாக்டர் அருண், டாக்டர் வெங்கட் மற்றும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களே, இப்போ வந்து 5K மேரத்தான், அதை மினி ரன் வச்சுக்கோங்க, நடத்தணும். இது ஏற்கனவே டாக்டர் கிளியராக சொல்லிட்டாரு, எப்படி கிட்னி வந்து ஏமாளியாக்காதீங்க அப்படின்னு எல்லாம் சொன்னார். இந்த விழிப்புணர்வு வந்து நமக்கு எல்லாமே ஹெல்த்தை பற்றி இருக்கு. ஆனால் அந்த கிட்னி, அவர் சொன்ன மாதிரி கிட்னி எங்கே இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது, பின்னாடி இருக்குது அப்படின்ட்டு. 2 கிட்னி இருக்குது, அது பீம் ஷேப்டு. எல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லாமே அந்த டிஷர்ட்டில் போட்டிருக்கிறாங்க.
இப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து ஆக்சுவலாக குறிப்பிடும்படியாக பெண்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட உடனடியாக அதுக்கு வந்து மருத்துவத்தை பார்க்கணும். அந்த யூரித்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டியூப், யூரினை வந்து வெளியே விடுற டியூப் வந்து ஷார்ட்டர் பெண்களுக்கு. நமக்கு வந்து ஆண்களுக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கும், அதனால இன்ஃபெக்ஷன் அதிகமாக வராது. பர்டிகுலர்லி டயரியா வந்து பெண்களுக்கு வந்ததுன்னு சொன்னால் உடனடியாக கவனிக்கணும். அதே மாதிரி இப்போ வாட்டர் சொன்னாங்களே 2 லிட்டர்ஸ் 3 லிட்டர்ஸ், நம்ம பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாட்டர் ஹைட்ரேட் பண்ணணும். இந்த சம்மர் டைமில் வந்து எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு இல்லையா, சோடியம், பொட்டாசியம், குளோரைட், இந்த 3 வந்து சரிசமமாக இருக்கணும். நீங்கள் வாட்டர் அதிகமாக சாப்பிட்றப்போ உங்களுடைய எலக்ட்ரோலைட்ஸ் கண்டென்ட் வந்து குறைஞ்சிரும். நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுறோம். நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ரன் பண்ணிட்டு வந்துட்டு உடனே 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்படி குடிக்கிறப்போ சால்ட்னுடைய லெவல் கம்மியாகிறப்போ ஹைப்போநேட்ரீமியா அப்படின்னு சொல்லுவாங்க, வாட்டர் இன்டாக்சிகேஷன் ஆர் வாட்டர் டாக்ஸிசிட்டி. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், ப்ரூஸ்லி வந்து இறந்து போனதற்கு காரணமே வந்து செரிபரல் எடிமா. அது வந்து காரணமே வந்து சால்ட் வந்து உடம்புல கம்மியானதான். ஒன்று சால்ட் அதிகமானாலும் பிரச்சனை கிட்னிக்கு, சால்ட் குறைஞ்சாலும் பிரச்சனை. ஸோ ஆப்டிமம் லெவல், மாடரேட் லெவல் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஆனுவல் மெடிக்கல் செக்அப்பில் பிஎஸ்ஏ கண்டிப்பாக பண்ணணும், ப்ரோஸ்டேட் சீரம் ஆன்டிஜன். இது வந்து அதிகமானா நம்முடைய ப்ரோஸ்டேட் என்லார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் ரிசர்ச் ஒன்று வந்திருக்கு, டெஸ்டோஸ்டிரான் லெவலுக்கும் ப்ரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போது டெஸ்டோஸ்டிரான் லெவல் கம்மியாகிறதுனால தான் ப்ரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபைண்டிங்ஸ். அதனால 50-60 வயசுக்கு மேலே போகிறப்போ நம்ம ப்ராப்பராக வந்து எக்ஸசைஸ், டயட், அப்புறம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஆட்டிடியூட், ஸ்ட்ரெஸ் அதான் ரொம்ப முக்கியம். என்னதான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணாலும் ஸ்ட்ரெஸ் லெவல் இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய ஹெல்த் நல்லா இருக்காது. ஹெல்த் இஸ் ஆல்வேஸ் வெல்த். இப்போ டாக்டர் அருண் ஸ்ரீதர் அவங்களுடைய டீம் இருக்கு இல்லையா, அந்த டீம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த அவேர்னஸ் இருந்தால் தான் நம்ம வந்து நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை சரிவர கவனிக்க முடியும், சரிவர பராமரிக்க முடியும். இந்த ஐனோ அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஏசியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நெஃப்ராலஜி அண்ட் யூராலஜி. நிறைய பேர்த்துக்கு நெஃப்ராலஜினா என்ன, நியூராலஜினா என்னன்னு தெரியாது. நெஃப்ராலஜி அப்படிங்கிறது டிசீஸ், கிட்னி டிசீஸை பற்றி படிக்கிறதா நெஃப்ராலஜி. யூராலஜி அப்படிங்கிறவங்க பேசிக்கலி சர்ஜன். இந்த நெஃப்ராலஜி யூராலஜி ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணியிருந்தா தான் வெற்றிகரமாக இருக்கும். அதனால தான் ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு எல்லா வகையான அந்த மல்டி ஸ்பெஷல் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் உள்ள ஹாஸ்பிட்டல் தான் இந்த எய்னோ. 3 ஆண்டு காலமாக நினைக்கிறேன், 3 ஆண்டு காலமாக வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. டாக்டர் அருண் தலைமையில் இருக்கிற யங் நெஃப்ராலஜிஸ்ட் அண்ட் யூராலஜிஸ்ட் அண்ட் அதர் பேராமெடிக்ஸ் ஆர் டூயிங் எக்ஸலண்ட் ஒர்க். இப்போ நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு. அமிலாய்டாசிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் வந்து கிட்னியில் டெபாசிட் ஆகும். புரோட்டீன் லீக், அல்புமின் +1 +2 +3, இது எல்லாமே வந்து பார்க்கணும். ரொம்ப கிரியாட்டின் லெவல் இது நீங்கள் டெஸ்ட் பண்ணுறப்ப இங்கே இருக்கிற மக்கள், குறிப்பிடும்படியாக அங்கே ஓடிய மக்கள், இளைஞர்கள் எல்லாமே வந்து இதை மற்றவங்களுக்கு சொல்லணும், உங்களுடைய பெற்றோர்களுக்கு சொல்லணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த நோயை தடுக்க முடியும், ஆரோக்கியமாக வாழ முடியும். லைஃப்ங்கிறது ஷார்ட் ஜேர்னி. வி ஷுட் பி ஹாப்பி ஆல்வேஸ் அண்ட் டிசீஸ் ஃப்ரீ, அதுதான் முக்கியம். எய்னோ, Dr. Arun, Dr. Sridhar and team of doctors, paramedics and all sponsors, the media, we are very thankful to you all for having come on this occasion of creating awareness. Thank you. அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் அஸ்வினா, நவீன் சார் வந்து கிளியராக சொல்லிட்டாரு. டாக்டர் நவீன் என்னெல்லாம் பண்ணோம் கிட்னி ப்ராப்ளம் வந்ததுன்னா அப்படின்னு, எப்படி ஒரு விழிப்புணர்வு, எதுக்காக இது வந்து பண்ணுறோம் அப்படின்றது. நான் நினைக்கவே இல்லை ஐபிஎஸ் தான் படிச்சிருக்காரு ரவி சார் நினச்சேன். அவர் டாக்டர் படிச்சிருக்காரு போட்டிருக்கு. அவர் இந்த பயாலஜிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லும்போது, சார் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான், நமக்கு சினிமாவை தவிர வேறு என்ன தெரியும். இருந்தாலும் சும்மா நம்ம என்னுடைய மாப்பிள்ளை ஒரு டாக்டர் விக்ரம்னு அவர் கூப்பிட்டாரு, அதனால் வந்தேன். பட் இது சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது. கரெக்டு. எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் வந்து உலகம் பூரா வந்து நம்ம மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, ஃப்ரெண்ட்ஷிப் டே, லவர்ஸ் டேன்னு எல்லாத்துக்கும் ஒரு டே இருக்குது. இது கிட்னி டேக்கும் ஒன்று இருக்குன்னா அப்போ அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க உலகம் பூரா அப்படின்றது தெரியுது.
ஸோ அதுக்கு ஒரு எல்லாருக்குமே அது போய் ரீச் ஆகணுன்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த மாரத்தான். அது இந்த விழிப்புணர்வு ஏற்படணும் அப்படின்றதுக்கு. எல்லாரும் எப்பவுமே சந்தோஷமா இருந்தீங்கன்னாவே எந்த நோயும் வராது. நல்லா சிரிச்சுக்கிட்டு இருங்க. நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தாவே போதும். சந்தோஷமா இருந்தாவே, அவர் சொன்ன மாதிரி ரவி சார் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாவே எந்த நோயுமே வராது அப்படின்னு தான் நம்பிக்கை. ஆனால் நிறைய டாக்டர்ஸு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸும் வளர்ந்துட்டே இருக்குன்னா இப்போ நோய்களும் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு காரணம் இன்னைக்கு இருக்கிற அந்த சிலதெல்லாம் நம்ம சொல்லவும் முடியல. ஜங்க் ஃபுட்ஸு, ஸ்டைல் ஆஃப் அந்த இது சாப்பிட்ற மெத்தட் எல்லாமே மாறிடுச்சு. அதனால் நிறைய நோய்களும் வருது. அது விதவிதமாக புதுசாக சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நமக்கு வராமல் இருக்கணும்னா நம்ம we have to take care of ourselves. இந்த மாதிரி என்னைக்காவது வருஷத்துக்கு ஒரு நாள் ஓடுறது இல்லை, டெய்லியே ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணணும். அது நிறைய ஒர்க் பண்ணுறவங்க லைக் ஷூட்டிங்கில் இடையில அது மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களால முடியலன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் யோகாவது ஒரு 15 மினிட்ஸாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டா நம்ம உடம்பை நம்ம பாதுகாத்துக்கலாம். எல்லாத்தையுமே அனுபவிக்கணும்னா உடம்பை பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு. அது முதல்ல பார்த்துங்க. அதனால் வேற என்ன சொல்கிறது நான். தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ. தேங்க்ஸ் டு டாக்டர் விக்ரம் ஃபார் காலிங் மீ. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட். இந்த ஐநூ டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து ஐநூ கிட்னி ரன் அப்படின்னு சொல்லிட்டு 5 கிலோமீட்டர் மினி மேரத்தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். டாக்டர் அருண், ஐநூ அப்படின்னா ஏசியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நெஃப்ராலஜி அண்ட் யூராலஜி, அந்த ஹாஸ்பிட்டலில் நடத்துகிறவர் டாக்டர் அருண். அவர் வந்து இது போன்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, அதாவது கிட்னி சம்பந்தமான நோய்களை தடுக்க வேண்டும், அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மினி மேரத்தான் 5K வந்து இன்னைக்கு ஃபிளாக் ஆஃப் செய்யப்பட்டிருக்காது. இப்போ நம்ம கிட்னி டிசீசஸ், அது இப்போ டாக்டர் அருண் சொல்லுவார். இப்போ நம்ம எல்லாருமே வந்து அதை சாதாரணமாக ஒதுக்கி தள்ளிடுறோம், நெக்லெக்ட் பண்ணிடுறோம் கிட்னி சம்பந்தமான நோய்களை. குறிப்பிடும்படியாக ஆண்களுக்கு வந்து 50-55 வயசுக்கு மேலே வந்து ப்ரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வரும், கேன்சர் வரும். அப்புறம் நார்மல் கிட்னி ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும்னா ப்ராப்பர் எக்ஸசைஸ், டயட், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், ப்ராப்பர் ஹைட்ரேஷன், ஆனுவல் மெடிக்கல் செக்கப், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி கண்ட்ரோலிங் ஆஃப் பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், இந்த நீரிழிவு நோய் மற்றும் இந்த ரத்த அழுத்தம், இதெல்லாமே வந்து கிட்னியை டேமேஜ் பண்ணுறதுக்கான காரணம் ஆகி விடுகிறது. அதற்காக ஆனுவல் மெடிக்கல் செக்கப் பண்ணணும். சால்ட் ரெஸ்ட்ரிக்டட் டயட்னு சொல்லுவாங்க இல்லையா, உப்பு குறைவாக சாப்பிடணும். வருஷம் இந்த பிஎஸ்ஏ டெஸ்ட் பண்ணணும். அந்த பிஎஸ்ஏ டெஸ்ட் பண்ணுறப்போ நம்முடைய ப்ரோஸ்டேட் ஹெல்த் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதனால ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கிட்னி, சிறுநீரகம், ஏன்னா மிகவும் முக்கியமானது. நம்முடைய எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கழிவுகளை அகற்றுகின்ற ஒரு சிஸ்டம் தான் அந்த கிட்னி. அதில் ஆண்கள் பெண்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த கிட்னியில் அந்த யுரேத்ரா, ஷார்ட்டர் யுரேத்ரா, பெண்களுக்கும் விழிப்புணர்வு, ஆண்கள் எல்லோரும் விழிப்புணர்வு, குறைந்த வயதாக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வு வேணும். அப்படிங்கிறதுனால டாக்டர் அருண் தலைமையில் உள்ள குழு எய்னு அதை நடத்தி கொண்டிருப்பவர் டாக்டர் அருண் அவர்கள். சொல்லுங்க. வருடம் மார்ச் 2வது வியாழக்கிழமை வந்து உலகம் முழுவதும் வேர்ல்டு கிட்னி டே ஆக அனுசரிக்கப்படுகிறது. ஒரு வருஷமும் அதுக்கு ஒரு தீம் வச்சிருக்காங்க. இந்த வருஷம் உலக கிட்னி தினத்தோட தீம் ஆர் யுவர் கிட்னிஸ் ஓகே. உங்கள் கிட்னி நல்லா இருக்கா, ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணி உங்கள் கிட்னியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்கிறது தான் தீம். அன்ஃபார்ச்சுனேட்லி முக்கால்வாசி பேர் தங்களோட சிறுநீரக பிரச்சனைகளை உதாசீனப்படுத்திடுறாங்க. கரெக்டான டைமுக்கு போய் செக்அப் பண்ணி அவங்களோட பிபி, சுகர், இந்த மாதிரி மற்ற கண்டிஷனை கண்ட்ரோலில் வச்சுருந்தாலே கிட்னிகள் பாதுகாக்கப்படும். ஸோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும், அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த ஐநூ கிட்னி ரன்னை நாங்கள் வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதை உலக கிட்னி தினத்தை முன்னிட்டு நடத்துகிறோம். இந்த வருஷம் திரு IPS ரவி அவர்கள் வந்தது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். அவர் மூலியமாக இன்னும் மக்களுக்கு இந்த மெசேஜ் போய் சென்றடையணுங்கிறது எங்களோட விருப்பம். தேங்க்ஸ்.